நியாயாதிபதிகளின் புஸ்தகம், த புக் ஆஃப் ஜட்ஜஸ், 6ஆம் அதிகாரம், சாப்டர் 6, 13ஆம் வசனம். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடுகிறது? அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கர்த்தர் இப்பொழுது எங்களை கைவிட்டார். பாருங்க, ஒரு பின்வாங்கி போன, ஆண்டவரை விட்டு தூரமாயிருக்கிற, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற ஒருவன் சொல்லுகிற வார்த்தை. அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் ஏன் எங்களுக்கு நேரிடுகிறது? இன்னைக்கு நாம் அநேகர் சொல்றோம், ஆலயத்துக்கு போறேன், ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், காணிக்க கொடுக்கிறேன், இது ஏன் எனக்கு சம்பவிக்கிறது? ஆண்டவரை கேட்கிறோமா இல்லையா? நிறைய பேர் கேட்கிறோம். ஆண்டவர் அப்படி செய்யறாரு, இந்த மாதிரி செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு, அடையாளம் செய்யறாரு, குணமாக்குறாரு அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஏன் எனக்கு நடக்கவில்லை? ஏன் குடும்பத்தில ஏன் அது நடக்கல? ஆண்டவர் எங்களை என்ன செய்யறாரு? கைவிட்டு விட்டார் என்று அநேகர் இன்றைக்கு புலம்புகிறது போல, அன்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து ஒரு தேவதூதன் சொன்னான். தேவதூதன் ஆண்டவர் அனுப்புறாரு, இவனை போய் நீ பாரு அப்படின்னு. என்னைக்குமே நாம எப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம்? வசனத்திலே இருக்குது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு வசனத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு, ஆபத்து காலத்துல மட்டும்தான் என்ன செய்யறோம்? கூப்பிடுறோம். ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது, திடீரென்று சத்துருக்கள் நம்மை நெருக்கும் போது, அவமானங்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கும் போது, நம்முடைய பிள்ளைகள் நம்மை விட்டு விலகி ஓடும் போது, கணவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வரும்போது தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிட்டு விட்டீர், என்னை சத்துருக்கள் கையில என்ன பண்ணிட்டீங்க? ஒப்பு கொடுத்துட்டீங்க ஆண்டவரே. பக்கத்து வீட்டுக்காரர் இப்படி பண்ற ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத என்னுடைய முதலாளி இப்படி பண்ற ஆண்டவரே, கூட வேலை செய்யறவன் துன்மார்க்கனா இருக்கிற ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை நோக்கி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, வழக்கம் போல ஆபத்து காலத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது நம்முடைய பழக்கமா போச்சு. ஆண்டவருக்கும் நம்மளுக்கு ஆபத்து காலத்துல கை கொடுக்க வேண்டியது அவருக்கும் பழக்கமா போச்சு. இந்த ஜனங்க இப்படிதான் இருப்பாங்க என்று அவர் என்ன செய்யறாரு? நீ தப்பு செய்யா, உன்னைய வியாதிக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, உன்னைய தரித்திரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, உன்னைய பிரச்சனைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு, உன்னை பிரஜாதிகள் இடத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. ஆனா நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மேல் இரக்கமுடையவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த போதெல்லாம் புறஜாதிகள் கையிலே அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆனா அவங்க மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி முறையிடும் போதெல்லாம் தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினார். அப்ப இந்த ஜனங்கள் வீடுகளை விட்டு எங்க குடியிருந்தாங்களா? குகைகளிலே குடியிருந்தார்கள். என வீடுகளிலே மீதியானியர்கள் கொள்ளையடிக்கும்படி வருகிறார்கள். விதைத்த தானியங்களை எல்லாம் அறுத்து கொண்டு போய் விடுகிறார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போய் விடுகிறார்கள். வேற வழியே இல்லை. என்ன செஞ்சாகணும்? ஆண்டவர் தான் எங்களுக்கு கதி என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை நம்பின போது ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பினார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் சொல்றார், உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய, கை கொடுக்க, நம்மை தாங்க, நம்மை பலப்படுத்த ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து இரத்த வியர்வை சிந்தி கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்த போது அவரை தேற்றும்படி வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். பிசாசினால் இயேசு சோதிக்கப்பட்ட பிறகு, உபவாசம் எடுத்த பிறகு, இயேசு பசியாயிருந்தப்ப தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, இந்த காலவெளியிலே உங்களுக்கும் அதே கேள்விதான்.
போன மாசம் ஆண்டவரே எனக்கு அற்புதம் செஞ்சீங்களே, போன வருஷம் எனக்கு அவசரத்துக்கு கை கொடுத்தீங்களே, அந்த அற்புதம் எங்கே? இன்றைக்கு ஏன் என்னை கைவிட்டீங்க ஆண்டவரே? எல்லாரும் என்னை சூழ்ந்திருக்கிறார்களே என்ற கேள்வி எல்லாருடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்க இஸ்ரவேல் ஜனங்களைப் போல, கிதியோனை போல தேவனிடத்திலே முறையிடும் போது ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து தூக்குகிறவராயிருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவரை நோக்கி கெஞ்சினேன், எல்லா இடுக்கண்களுக்கும் என நீங்கள் ஆக்கி ரட்சித்தார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. இந்த நாளிலே எவ்வளவு தூரத்தில் நீங்க இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அருகாமையில இருக்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அருமையானவர்களே, உங்களுடைய குறை குற்றங்களை அதிகமா யாரும் சொல்றதுனால இல்ல, உங்களுக்கே தெரியும். நான் பலவீனமா இருக்கிறேன், நான் பைபிள் படிக்கல, போன மாசம் ராபோஜன் எடுக்கல, நான் ஜெபிக்கல, நான் ஆண்டவருக்கு கொடுக்கல, பலவிதமான ஒரு குற்ற உணர்ச்சியினாலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆடு காணாமல் போன போது மெய்ப்பன் அவனை தேடிக்கொண்டு போனான். யார் அந்த ஆடு? இதுவரைக்கும் சபைக்கே வராதது, அதை தான் தேடிட்டு போனார். நம்ம அப்படித்தானே எல்லாரையும் போய் பார்க்கிறோம், நம்ம மூலமா கர்த்தர் தேடுறாரு. ஆனால் அந்த இளைய குமாரனுடைய தகப்பனார் அவனை தேடிக்கொண்டு என்ன செய்யல? போகவே இல்லை. அவனை தேடிட்டே போல. ஆனா அவனுக்காக என்ன செஞ்சிருந்தாரு? காத்து கொண்டிருந்தார், அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இன்னைக்கு பின்வாங்கி போனவங்க, ஆண்டவரை விட்டு இப்படி அப்படின்னு இருக்கிறவங்க, பேதுரு மாதிரி தூரத்துல பின் செல்றவங்க, கிதியோன் மாதிரி ஏன் எங்களை கைவிட்டீங்கன்னு கேட்கிறவங்க, கிதியோன் மாதிரி எங்களுக்கு அற்புதம் செய்யலையே, ஏன் ஆண்டவர் அப்ப செஞ்சீங்க இப்ப செய்யலைன்னு கேட்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் கர்த்தர் உங்க கிட்ட வரமாட்டாரு, நீங்க தான் அவர்கிட்ட வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீ ஞானஸ்நானம் எடுத்துட்ட, நிறைய பேருக்கு நீ போய் சொல்லி இருக்கிற. இன்றைக்கு நீ ஆண்டவரை குற்றம் சொல்லாதபடிக்கு ஆண்டவரை தேடி வரும்போது கர்த்தர் என்ன செய்யறாரா? அணைத்துக் கொள்கிறார், மோதிரம் போடுகிறார், பாதரட்சை போடுகிறார், புதிய உடைகளை போடுகிறார், உனக்கு ஒரு விருந்து வைத்து செலிப்ரேட் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர்தான் நம்முடைய தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை முறை அவரை விட்டு போனாலும் ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு தேவன் இறங்கினார். அதனாலதான் அவர் ஆண்டவர். இத்தனை முறை மன்னிக்கிறாரு. ஒரு மனுஷனால மன்னிக்க முடியுமா? ஒரு மகானால மன்னிக்க முடியுமா? ஒரு ஞானியினால மன்னிக்க முடியுமா? இத்தனை முறை மன்னித்து நம்மிடத்திலே பொறுமையா இருக்கிறாரே, அதனாலதான் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். நாம சகிக்க முடியாம பொறுமை இல்லாம இருக்கிறதுனாலதான் நாம் மனிதர்களாய் இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலே பாருங்க, அன்னைக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். அந்த தூதன் சொல்றான், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை! பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டு ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை பார்த்து தூதன் சொல்கிறான், பராக்கிரமசாலியே. இந்த வார்த்தையை கேட்டா எப்படி இருக்கும்? ஒரு வியாதியஸ்தனை பார்த்து நீ நல்லா இருக்கிறப்பா, நீ ஆரோக்கியமா இருக்கிற அப்படின்னு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? இழைச்சு போயிருக்கிறவங்க பார்த்து நீ பார்க்கறதுக்கு நீ ரொம்ப நல்லா இருக்க என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அவர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்ன பிறகும் கிதியோன் சொல்றான், எங்க எல்லா ஆண்டவர்களை கை விட்டுட்டாரு, அற்புதம் நடக்கல என்று எல்லா பல காரியங்களை சொல்லி குழம்பிக் கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. மறுபடியும் அவனை உற்சாகப்படுத்தி இந்த பலத்தோடு என்ன செய்ய போன்னு சொல்றாரு.
நாம என்ன சொல்றோம்? இல்ல நான் உபவாசம் எடுக்கணும், இல்ல கொஞ்ச நாள் ஆகணும், நான் திருவிருந்து எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் பைபிள் நல்லா படிக்கணும், இதையே சொல்லி காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றதுனா, இந்த இருக்கிற இந்த பலத்தோட என்ன செய்ய போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, உன்னை பலப்படுத்துகிறவன் நான் அல்லவா. இன்னொரு வார்த்தை அவனுக்கு சொல்றாரு 16ஆம் வசனத்தில், அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பா என்றார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்னைக்கு நம்மை சூழ்ந்து இருக்கிற நிறைய பிரச்சனைகளை ஒரே மனிதனை முறியடிக்கிறது போல நாம் முறியடிக்க கர்த்தர் உதவி செய்வார். 1000 பேராக இருக்கட்டும், 50 பேராக இருக்கட்டும், அது பிசாசு நிறைய ஒரு கூட்டமாவே வரட்டும், எதை வேண்டுமானாலும் நமக்கு விரோதமாய் கொண்டு வரட்டும், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நான் என்ன செய்வேன்? உன்னை கொண்டு அவைகளை முறியடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யல என்று கலங்கி கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு ஓ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஆண்டவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, சரண்டர் ஆகிரு. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். ஆலயத்துல சரணடைஞ்சிருங்க. ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். பாருங்க, இவன் யோசிக்கிறான், 300 பேரை கொண்டு எப்படி ஒரு பெரிய பெரிய மீதியானியர் கூட்டத்தை ஜெயிப்பது என்று இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு சந்தேகமா இருந்தா நீ அந்த பாளையம் இறங்கி இருக்கிற எதிரிகளுடைய பகுதிக்கு போய் அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு என்ன பண்ணு, நீ கேளு என்று அவனை அனுப்பினார். அவன் போய் என்ன செய்யறான்? அங்கே நின்று கொண்டு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. படிப்போம். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். 11ஆம் வசனம், அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். எதிரிகள் என்ன பேசுகிறார்கள் என்று கேள், அப்பொழுது உன் கைகள் திடப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு உங்க சத்துருக்கள் உங்கள் காதுகள் பட உங்களோடு இருக்கிற கர்த்தரையும் உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரையும் உங்களையும் மேன்மைப்படுத்தி பேசுகிறதை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, போய் அவங்க பேசுறதை கேளு, உன் கைகள் திடப்படும். என்ன பேசுறான்? ஒருத்தன் சொல்றான், நான் ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு வார்கோதுமை அப்பம். வார்கோதுமைனா ரொம்ப மட்டமான கோதுமை மாவு, அதில் செய்யப்பட்ட அப்பம் உருண்டு போச்சா, மீதியானுடைய கூடாரத்தின் மேல் பட்டு அந்த கூடாரம் விழுந்தது என்று அந்த ஒரு சேவகன் சொல்கிறான். இன்னொருத்தன் அதுக்கு அர்த்தம் சொல்றான், இந்த கூடாரம் வேற யாரும் இல்லை, இது நம்முடைய கூடாரம், எதிரிகளின் கூடாரம் தான். அந்த உருண்டு வந்த அப்பம் வேற யாரும் அல்ல, அது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையாகிய கிதியோனுடைய பட்டயம் என்று சொன்னான். இன்றைக்கு அருமையானவர்களே, பலவீனமாய், சோர்வாய், வியாதியாய், சுகவீனராய், இல்லாதவர்களாய், அவமானப்பட்டவர்களாய், காயப்பட்டவர்களாய் நீங்கள் கிதியோனை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை உங்கள் குடும்பத்துக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நீங்க ஊழியம் செய்கிற இடங்களிலே கர்த்தர் ஒரு விடுதலையை தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், அதே போல கர்த்தருடைய பட்டயம் என்னுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் உங்களுடைய பட்டயம். ஆகவே அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். பாருங்க, இதுக்கு முன்னால தாவீதும் அவனோடு இருந்தவர்களும்
அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் என்ன செஞ்சாங்களா? அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். சில நேரங்களில் விதமான அனுபவங்கள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆண்களாயிருந்தால் இது சாத்தியமில்லை, பெண்களாயிருந்தால் இது சாத்தியமே. ஆனால் ஒரு ஆண் தாவீது, அவனோடு இருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்களா? அழுகிறதற்கு தங்களுக்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். ஏன் அழுதாங்க அப்படின்னா, காரியங்கள் எல்லாம் அவங்க கைக்கு மீறி போயிடுச்சு. ஒன்றும் செய்ய முடியாது, இனிமேல் யார் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி. அதனாலதான் தாவீது சத்தமிட்டு அழுதான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்தையும் வைத்து மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதமாய் விரலை நீட்டுவார்கள். சுத்தி வளைச்சு கடைசியில் நம்மகிட்டே வந்துடுவாங்க. உன்னாலதான் எல்லாமே நடந்துச்சு, உன்னாலதான் நஷ்டமாச்சு, நீதான் எல்லாத்துக்கும் காரணம், நீதான் முதல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட, நீ கோயிலுக்கு போறதுனாலதான் இப்படி நடக்குது, நீ சபைக்கு போறதுனாலதான், ஜெபிக்கிறதுனாலதான், முக்காடு போட்டுட்டு இருக்கிறதுனாலதான், பைபிள் படிக்கிறதுனாலதான் இப்படி உனக்கு நடக்குது. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஜனங்கள் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க தான் நமக்கு சத்துருவாய் இருப்பார்கள். நீங்க ஆகா ஓகோன்னு யாரையும் புகழ்ந்துகிட்டு இருக்காதீங்க. யாரை நீங்க புகழ்றீங்களோ அவங்க தான் முதல்ல தங்களுடைய கல்லை எடுத்து எரிய ஆயத்தமாக இருப்பார்கள். இங்க அப்படிதான் நடக்குது. ஆனா தாவீது மட்டும் இப்ப தனியா இருக்கிறான். இவ்வளவு நேரம் சுத்தி கூட வந்தவங்க இப்ப எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் கல்லை தேடிட்டு இருக்காங்க. தாவீது தனியாய் கண்ணை மூடிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். ஒரு முறை சிங்கம் வந்தது, அதை கொன்று போட்டேன் தனியாய். ஒரு முறை கரடி வந்தது, அதையும் கொன்று போட்டேன் தனியாய். ஒரு முறை கோலியாத் வந்தான், அவனையும் நான் என்ன செஞ்சேன்? கொன்று போட்டேன். இதெல்லாம் நடந்த பிறகுதான் இது நடக்குது. இன்னைக்கு ராஜா வாழ்கன்னு சொன்னவங்கலாம் என்னை சுத்தி நின்றுகிட்டு மனக்கிலேசமாகி என்னை நெருக்கி கல்லெடுத்து எரிய என்ன பண்றாங்க? ரெடியா இருக்கிறாங்க. தாவீது ஒரு சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தின தேவன், ஒரு கரடி கிட்ட இருந்து காப்பாத்தின தேவன், கோலியாத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தின தேவன். இந்த கல் எடுத்து நின்றுட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியிலும் என்னை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். உங்களை எத்தனை முறை கர்த்தர் சுகப்படுத்தி இருக்கிறார் சகோதரியே? எத்தனை முறை உன் தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார்? உங்கள் குடும்பத்தில் எத்தனை முறை சமாதானத்தை கட்டளையிட்டு இருக்கிறார்? எத்தனை முறை உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார்? அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அப்படி நீங்க விசுவாசித்தீங்கன்னா அதுதான் கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்ளுதல். இப்படிதான் திடப்படுத்தி கடந்து வந்த பாதையில கர்த்தர் என்னை பாதுகாத்தார். இன்னைக்கு என்ன செய்வார்? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில என்னை பாதுகாத்து கடந்து போவார். எத்தனையோ மலையை தாண்டி விட்டேன், இப்பொழுது இருக்கிற மலையும் தாண்டுவேன் என்பதுதான் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ பிரச்சனை வழியாய் கடந்து வந்து விட்டேன், மலைகளை வழிகளாக்குகிற தேவன் என்னுடைய தேவனாயிருக்கிறார். அவர் என் தடைகளை தகர்த்து போட்டு எனக்கு முன்பாக கடந்து போகிறார். தாவீது திடப்படுத்தி கொண்டு கண்ணை திறந்து பார்க்கிறான். ஒருத்தரும் கல்லே எரியல. நிறைய நேரத்தில் நம்ம என்ன சார், அடி உழுவ போகுது, மானம் போகுது, கண்ணீர் வரப்போகுது, ஏதோ ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு நினைப்போம். ஆனா ஒண்ணுமே நடக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேவன் நம்மை அப்படி விடுவதற்கு அவர் மனதுருக்கம் இல்லாதவர் அல்ல. எத்தனை முறை நம்முடைய உதவிக்கு ஆபத்து காலத்திலே அவர் நமக்கு அனுகூலமான துணைனா ரைட் தேர், அதே இடத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இப்ப தாவீது ஆண்டவர் நோக்கி சொல்ற, ஆண்டவரே, என் மனைவி, என் பிள்ளைங்க, என்ன நம்பி வந்த எல்லாருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாம் சிறையிருப்புல கொண்டு போனார்கள். ஒரே ஆறுதல், அவங்கள கொலை செய்யல, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஆனா உடைமைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. இதுதான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. தாவீது கேட்கிற, ஆண்டவரே, இவங்கெல்லாம் கொள்ளடிச்சிட்டு போனானே, அவனை பின்தொடர வேண்டுமா? அதை பிடிப்பேனா?
ஆண்டவர் சொல்றாரு, அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். கிதியோன் கேட்டா, அற்புதங்கள் எங்கே? நான் ஒரு சாதாரண குடும்பமா இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் எங்களை கைவிட்டார்? ஆண்டவர் சொன்னாரு, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ இந்த மீதியானீரை முறியடிப்பா. இவனும் கேட்கிறான், ஆண்டவரே நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? பிடிப்பேனா? பின்தொடர வேண்டுமா? எல்லா நேரத்திலையும் திருமணமாயிருக்கட்டும், வியாபாரமாயிருக்கட்டும், வேலையாயிருக்கட்டும், ஊழியமாயிருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில் ஒரு முடிவாயிருக்கட்டும், நீங்க எப்போதுமே ஆண்டவரை கேட்டு செய்யறது நல்லது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவங்கெல்லாம் ஏன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க? ஏன் இவங்க பேரை நான் சொல்றேன்? இவங்க ஆண்டவர் சொன்னதைத்தான் செய்தார்கள். நாம என்ன செய்யறோம்? நாம அப்படித்தான் செய்யறோம். எல்லாத்தையும் ஆயத்தம் பண்றோம், அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து அப்ளிகேஷனை நீட்டுறோம், ஆண்டவர் ஒரு கையெழுத்து போடுங்க. ஆனா முதல்லயே நீங்க என்ன செய்யணும்னா, வெறும் பேப்பரை கொண்டு வந்து ஆண்டவரை தான் என்ன செய்யணும்? எழுத சொல்லணும். அப்புறம் தான் நீங்க அதை பார்த்துட்டு கையெழுத்து போட சொல்லணும். நீங்க என்ன செய்யறீங்க? நீங்களே எல்லாம் முதல்ல எழுதிடுறீங்க, உங்க ஆசை இச்சையெல்லாம் எழுதிடுறீங்க, அப்புறம் ஆண்டவர்கிட்ட வந்து கொடுக்குறீங்க, கையெழுத்து போடுங்கன்றீங்க, ஆண்டவர் போட மாட்டேன்றாரு, அப்புறம் உபவாசம் எடுக்கிறீங்க, அப்புறம் அழுகுறீங்க, அப்புறம் கதறீங்க, எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் தொல்லை தாங்க முடியலப்பா அப்படி என்ன செய்யற, கையெழுத்தை போடுறாரு. கொஞ்ச நாளைக்கு நல்லா போயிட்டு இருக்கு, அப்புறம் எங்கேயோ போய் முட்டிட்டு நிக்குது. அப்புறம் மறுபடியும் என்ன செய்யற, ஆண்டவரை குறை சொல்ற. அது ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்யும் போது அப்படிதான். நீ முதல்ல செய்யலாமா வேண்டாமா, தொடரலாமா வேண்டாமா என்று ஆண்டவரிடத்திலே நீங்க கேட்கணும். அதை தான் தாவீது கேட்டான். ஆண்டவர் சொன்ன, அதை பிடித்து சகலவற்றையும் நீ என்ன செய்வாய்? திருப்பிக் கொள்ளுவாய். 19ஆம் வசனம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். எல்லாவற்றையும் ஒன்றும் குறைபடாமல் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்க ஆண்டவருடைய இன்டராக்ஷன்ல இருந்தீங்கன்னா, ஆண்டவரோடு பேச்சுவார்த்தையில் இருந்தீங்கன்னா, ஆண்டவரோடு கேட்டு செஞ்சீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் குறைவுபடாமல் கடந்த காலங்களிலே இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். உடைந்து போன உறவுகள், நஷ்டமான பணங்கள், உங்களுக்கு வர வேண்டிய இடங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கை, எல்லாவற்றையும் குறைவுபடாமல் சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். இது கர்த்தர் சொல்ற வார்த்தை. சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தாவீது முதல் நாள் சாயங்காலத்திலிருந்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாள் அளவும் என்ன செஞ்சானா? கொள்ளையிட்டான். இழந்து போன எல்லாவற்றையும் அதற்கு மேல ஆண்டவர் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். நெகேமியா 9ஆம் அதிகாரத்திலே, உனக்குரியவர்கள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும், உனக்குரியவைகள் பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் அவைகளை நான் உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பேன். உறவுகளாயிருக்கட்டும், அது பொருளாயிருக்கட்டும், உங்களுடையது, அது உங்களுடையது தான். அதை யாருக்கும் தொட அதிகாரம் கிடையாது. ஒன்றும் குறைவுபடாமல் சகோதரியே, சகோதரனே, இந்த நாளிலே நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று நான் சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், விடாமல் ஆண்டவரை பிடிச்சுக்கு, விடாமல் ஆண்டவரை பின் தொடருங்க. ஆண்டவர் கெட்டியா பிடிச்சுங்களுக்கு, கர்த்தர் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். நிறைவாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இந்த வசனத்துல பாருங்க, யோசபாத் என்ற ராஜா ஆண்டவரோடு பேசுகிறான். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? நம்ம நிறைய தடவை ஜெபம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆண்டவரே, எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது, எந்த வழக்கில் எனக்கு நியாயம் செய்வீராக
எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானையும், வேலைக்காரியினுடைய கண்கள் எஜமாட்டியும் நோக்கி இருக்குமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசை வர பருவதங்களுக்கு நேராய் எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது, வனாந்திரத்திலிருந்து ஜெயம் வராது, நீ நம்பிட்டு இருக்கிற ஜெயம் வராது. ஜெயமோ கர்த்தரால் வரும். அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நியாயம் செய்வார். சீக்கிரத்தில் உங்களுக்கு என்ன செய்வார்? நியாயம் செய்வார். யோசபாத் புலம்புகிறான், ஆண்டவரே எங்களுக்கு நிக்கிறதுக்கு கூட என்ன இல்லை, பலம் இல்லை ஆண்டவரே, என்ன செய்யறதுன்னே தெரியல ஆண்டவரே. எத்தனை முறை இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு ராஜாவே இப்படி புலம்புறாருன்னா அவனை சுத்தி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா ராஜாவுக்கு இந்த நிலைமைன்னா நாமெல்லாம் யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு இக்கட்டான இடத்தில் இருக்கிறோம். ஆனாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரையே நம்முடைய கண்கள் என்ன செய்யறது? நோக்கி கொண்டிருக்கு. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி நம்முடைய கண்கள் ஆண்டவரையே நோக்கி இருப்பதாக. Focus on God. Focus on the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலே உங்களுடைய கண்களை பதிய வையுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பக்கம் இவன் நிக்கிறான், இந்த சைட்ல இவன் நிக்கிறான், அந்த பக்கம் அவங்க நிக்கிறாங்க, பின்னாலே ஒரு சத்துரு இருக்கிறான். எத்தனை பேர் வர்றா நிக்கட்டும், ஆண்டவர் உங்களுக்கு ஒத்தாசையை பரத்திலிருந்து அனுப்ப வல்லவராயிருக்கிறார். பரலோகத்தை யாராலும் அடைக்க முடியாது, வானத்தை யாராலும் அடைக்க முடியாது. உங்க 4 திசையை யார் வேணா அடைச்சுக்கலாம், ஆனா வானத்தை யாராலும் அடைக்க முடியாது. அங்கிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாய் சொல்கிறது. 15ஆம் வசனம், சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இந்த யுத்தம், இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிற யுத்தம் இருக்கு பாத்தீங்களா, போராட்டம், யாருடையது? அது உங்களுடையது அல்ல. நீங்க நினைச்சுக்கிறீங்க நான் தான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், இதை போய் இன்னைக்கு பார்க்கணும், நாளைக்கு பார்க்கணும், ஒரு வாரமா அலையணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் மகனே உன்னுடையதல்ல, இது என்னுடையது. ஹல்லேலூயா. உங்க போராட்டம் உங்களுடையது கிடையாது, அது யாருடையது? தேவனுடையது. தேவனுடையது. நீங்க போராடினீங்கன்னா போராடிட்டே இருக்கணும் காலம் முழுசும். ஆனா தேவன் யுத்தம் பண்ணினால் உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். எத்தனை பேரோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்? ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. எல்லாருக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கிதியோன் தேவனிடத்திலே கேட்டான், ஒரு அடையாளத்தை கேட்டான். ஆண்டவர் தூதனை அனுப்பினார், பேசினார், சத்துருக்கள் மூலமாய் பேசினார். சத்துருக்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை கேட்டான். இன்னைக்கு ஆண்டவர் யார் மூலமா பேசுவார்? ஊழியக்காரர் மூலமா பேசுவார். யார் மூலமா பேசுவார்? வீட்டில் இருக்கிற கணவன் மூலமாய் பேசுவார், மனைவி மூலமாய் பேசுவார், பிள்ளைகள் மூலமாய் பேசுவார். சில நேரத்தில் ரட்சிக்கப்படாதவன் மூலமாகவும் நம்ம கூட கர்த்தர் பேசுவார். ரட்சிக்கப்படாத மூலமாக கர்த்தர் பேசுவார். சில நேரங்களில் உங்களை எதிர்த்து நிற்கிற சத்துருக்கள் மூலமாய் நம்மோடு பேசுவார். உங்க காதை நீங்க தீட்டி வச்சிருக்கணும். கிதியோன் எப்பொழுது யுத்தத்துக்கு போனான்? தைரியம் அடைந்து சத்துருக்கள் 2 பேரு பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டப்போதான் அவனுக்கு தைரியமே வந்துச்சு. இன்னைக்கு பல விதங்களிலே கர்த்தர் நம்மோடு இயற்கையின் மூலமாய் பேசுவார், பல விதங்களிலே பேசுவார். ஆனா நீங்க கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். உடைய காதுகள் திறந்தவைகளாயிருக்க வேண்டும். யாரை கொண்டும் கர்த்தர் எச்சரிப்பார். ஒரு விபத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார், ஒரு ஆக்சிடென்ட் மூலமாய் கர்த்தர் பேசுவார்,
ஒரு பலவீனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார், ஒரு தேவையின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். ஏன்னா ஆண்டவர் நம்ம எச்சரிப்பதற்காக எப்படி செய்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்க, இங்கே எப்படி பேசுறாரு ஆண்டவர். யோசபாத்துக்கு ஒரே ஒரு வழி சொல்லித்தராரு. என்ன வழின்றது நீங்க படிக்கும் போதே தெரிஞ்சுக்குவீங்க. 17ஆம் வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நின்று, எல்லாரும் சொல்லுவோம் தரித்து நின்று. அப்படின்னா நீ தைரியமா நிக்கிற இடத்திலேயே நில்லு. ஆண்டவர் என்ன செய்வாரு? உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். 2வது தடவை வருது, நாளைக்கு அவர்களுக்கு எதிராய் புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். இன்டர்வியூக்கு போனாலும் சரி, எந்த காரியமாய் நீங்கள் போனாலும் சரி, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எந்த காரியமானாலும் கர்த்தர் உங்களோடு பேசிட்டார். கர்த்தர் உன் காரியத்தை அங்கீகரித்திருக்கிறார். உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை முழு பலத்தோடு செய். ஆண்டவர் உனக்கு சிக்னல் கொடுத்துட்டார். பயப்படாமலும் கலங்காமலும் ஒரு தரித்து நில். உன்னுடைய முடிவுல உறுதியாரு. எந்த முடிவுல? கர்த்தரோடு இணைந்து வசனத்தின்படி எடுத்த முடிவுல தரித்து நெல். ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்க பாருங்க, 2 காரியம். இந்த இடத்துல என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். கிதியோன் விஷயத்துல ஆண்டவர் சத்துருக்கள் மூலமாய் பேசினார். தாவீதினுடைய விஷயத்துல கடந்த காலங்களிலே நான் உனக்கு உதவி செய்வேன், இன்னும் செய்வேன் என்று பேசினார். இங்க யோசபாத்தினுடைய விஷயத்துல அந்த மாதிரி எதுவுமே பேசல. ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் அவர்களை துதிக்க சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. துதிக்கிறதுனா முறுமுறுக்க கூடாது, குறை சொல்லக்கூடாது, நெகட்டிவா பேசக்கூடாது, யாரையும் தூஷிக்க கூடாது. ஏதோ ஒரு காரியத்துல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நீங்க அடுத்தவங்களை பழிய போடக்கூடாது. ஆனால் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நமக்கு விரோதமாய் சத்துரு கடற்கரை மணலத்திலேயாய் இருக்கிறார்கள், வெட்டு கிளிகளை போல இருக்கிறார்கள். ஆனா நாம கொஞ்சம் தான் இருக்கிறோம். இங்க நடந்தது என்ன? ஆண்டவர் சத்துருக்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்ப பண்ணினார். அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள், ஒரு வழியாய் வருகிறவர்கள் எத்தனை வழியா ஓடுவாங்களாம்? துண்டக்கானன் துணியக்கானன் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடுவாங்க. அதான் 7 வழியா ஓடுறது. ஆகவே கலங்காமலும் பயப்படாமலும் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை உங்கள் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சுகத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார். உங்களுக்கு தேவையான ஒரு டீமையோ ஒரு நபரையோ ஒரு பார்ட்னரையோ கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தரித்து நில்லுங்கள், தரித்து நில்லுங்கள். இங்க இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினார்கள். பவுலும் சீலாவும் துதித்த போது என்ன நடந்துச்சு? ஆமா, நாம துதிக்கும் போது என்ன நடக்குது? பக்கத்தில் இருக்க ஆள் தூங்கிட்டு இருக்காங்க. நாம துதிக்கிறத பார்த்தா முன்னால நின்று பாட்டு பாடுறவருக்கு இருக்கிற அபிஷேகமே என்ன செய்யும்? காணா போயிடும். கையும் தட்டுறதில்ல, வாயையும் திறக்கிறதில்ல, தலையும் நிமிந்து பார்க்கறதில்ல, கண்ணையும் மூடுறதில்ல, ஒரு எந்திரிச்சு தேவ சமூகத்தில் நிக்கிறதில்ல. எப்படி துதிக்காத போது எப்படி ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு தருவார் சொல்லுங்க? வாயை திறந்து ஒரு நன்றி சொல்ல, ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒருத்தர் 6 அடிச்சானா உடனே என்ன பண்றாங்க? யாராவது சொல்றாங்களா? எல்லாம் சத்தம் போடுன்றாங்களா? யாராவது? அவனே என்ன பண்றான்? ஓடுற சத்தத்துல அங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது.
பயங்கரமான ஒரு ஆரவாரத்தோட அவர்கள் சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம ஜீவனுள்ள தேவனை ஒரு ஆராதிப்பதற்கு நம்மளை தூண்டிவிட வேண்டியதா இருக்குது. இந்த மாடு என்ன செய்யும், வேகமா போயிட்டே இருக்கும், ஸ்லோவாகும். அவர் ரொம்ப ஸ்லோவான பிறகு அந்த இவன் என்ன செய்வான், இந்த மாடு ஓட்டுறவன் குச்சி எடுத்து குத்துவான். அப்புறம் மறுபடியும் என்ன செய்வான், வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாஸ்டர் ஒரு குச்சியை வச்சு குத்த தான் நீங்க என்ன பண்றீங்க, கத்தரை சோத்தரிக்கிறீங்களே. அருமையானவர்களே, பரலோகத்துல போய் எப்படி சோத்தரிக்க போறீங்க, எந்த மாதிரி துதிக்க போறீங்க, எப்படி பாட போறீங்க? வீட்டில் பாடினாதானே இங்க பாட்டு வரும் உங்களுக்கு. வீட்டில் வேற பாட்டு பாடிட்டு இருக்கிறீங்க, இங்க எப்படி இந்த பாட்டை பாட முடியும்? வீட்டில் பாடி பழகினாதான் ஆலயத்தில் என்ன செய்ய முடியும், பாட முடியும். பாடதான் என்ன வரும், ராகம் வரும். நிறைய பேர் வாயை திறக்கிறது இல்லை. பாட்டு என்று சொல்லும்போது பெண்களுக்கு மட்டும் உரியதில்லை, ஆண்களுக்கும் உரியது. கை தட்டுறதுன்னா பெண்களுக்கு மட்டும் உரியதில்லை, ஆண்களுக்கும் உரியது. சகல ஜனங்களே கைத்தட்டி கர்த்தரை என்ன செய்ய ஆர்ப்பரியுங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லாரையும் தான். ஆலயத்துக்குள்ள வந்துட்டா யாரையும் பார்க்க கூடாது. தாவீதுன்னு இன்னைக்கு ஏன் அவனை பத்தி பேசுறோம்? நம்ம அவனுடைய சிங்காசனத்துல ஏன் கர்த்தர் 1000 வருடம் அரசாள போகிறார்? ஏன் அவனுடைய வீட்டை கர்த்தர் கட்டினார்? காரணம், அவன் யார் இருந்தாலும் இல்லாட்டினாலும் யார் இருந்தாலும் சரி, அவன் என்ன செஞ்சான், தேவனுக்கு முன்னாலே வெக்கப்படாம நடனமாடி கர்த்தரை துதித்தான். நடனம் ஆட சொல்லல உங்களை, அது ஒரு ஒழுங்கினமாகிவிடும் சபையில. தாவீது ரோட்ல தூச்சிட்டு போனா, ஆனா நாம ஆலயத்திலே பயத்தோடும் பக்தியோடும், அதுக்கு தான் வசனம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை கண்ணியத்தோடும் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆகவே கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்க துதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் வாயிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளை போடுவார். எந்த அளவுக்கு நீங்க துதிக்கிறீங்களோ, நீங்க பலவீனத்தோடு வரீங்க பார்த்தீங்களா, இந்த பலவீனம் எல்லாம் உங்களை விட்டு மாறி போகும். எப்போதுமே இன்னொருவர் பாடுகிற பாட்டை நீங்கள் பாடுகிறதை விட உங்கள் சொந்த வார்த்தைகளினாலே கர்த்தரை துதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம பாடுற பாட்டு இல்லாம இன்னொருத்தருது, அவருடைய அனுபவம், அவங்க சாட்சி, அவங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைக்காக பாடி இருக்கா. வெளிப்பாடு நாம அதை பாடி என்ன பிரயோஜனம்? ஒரு ஒழுங்குக்காக பாடும்போது அதையாவது உற்சாகமா பாடணும். கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அருமையானவர்களே, துதிக்கிற நேரத்தில் நம்முடைய சொந்த வார்த்தைகளை சத்தமாய் துதித்து பழக வேண்டும். அப்பதான் என்ன செய்யணும், சிறையிருப்புகள் எல்லாம் என்ன பண்ணுமா, மாறு, கட்டுகள் உடையும், சாபங்கள் மாறி போகும், உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு நீங்கி போகும்.